வணக்கம் நண்பர்களே. மைவித்ரி ஆர்ட்ஸோட உரிமையாளர் சக்தி ஆனந்தன் அவர்களுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் 69 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தற்சமயம் இவருக்கு ஜாமீன் கொடுத்தா சாட்சிகளை கலைத்து விடுவார்னு சொல்லி காவல்துறை தரப்பிலிருந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனை ஏற்று நீதிபதி அவர்கள் ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ஃபஸ்ட்டு ஹியரிங் தான். அடுத்தடுத்த ஹியரிங் இருக்கும். அடுத்தடுத்து வரும் நாட்களில் இவங்க தெளிவான விளக்கம் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கு ஜாமீன் கிடைச்சிரும். இது தள்ளி போகிறதுனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போகிறதில்ல. யாரும் கவலைப்பட தேவையில்லை. நமக்கு சம்பாதிக்கிறதுக்கான வழி இப்போ வரைக்கும் திறந்து தான் இருக்குது. நீங்கள் எப்பவும் போல் சம்பாரிச்சுக்கிட்டே இருங்க. அவர் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே தருவார். எப்போவுமே நல்லதுக்கு சில பாதகங்கள் வரும். நம்ம பகவத்கீதையிலே கூட கேட்டிருப்போம், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லும். பொறுமையாக இருங்க. பல பேர் தவறான தகவல்களை பரப்பி உங்களை குழப்ப முயற்சி பண்ணுவாங்க. யாரும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்பவும் போல் நீங்கள் கேப்சா அடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வர வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கான தொகையை திருப்பி கொடுப்பார்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் நிறைய செய்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் நண்பர் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்காததுக்கு பல பொய்யான காரணங்களை சொல்லி குழப்ப பார்ப்பாங்க. அதனால் நீங்களே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.